ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्कपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः। இன்று முதல் எல்லாம் வல்ல பரமாத்மா பரம்பொருளினுடைய அருளாலும் சத்குருவினுடைய அருளாலும் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதை படிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு முதல் வகுப்புல முகவுரையாக சில விஷயங்கள் சொல்லுகின்றேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயம், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், முக்கியமான ஸ்லோகங்கள், அதனுடைய பொருள் என்று பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதை. பகவத் என்பது பகவான், பகவான் என்பதுதான். கீதைனா கீதா பாடல் என்ற அர்த்தம். கீதம்னு சொல்கிறோமே, கீதா தமிழில் கீதைன்னு சொல்லப்படுது. சம்ஸ்கிருதத்தில் கீதா. ஆ என்று முடிகிறதெல்லாம் தமிழில் ஐன்னு மாற்றி படிப்போம். தமிழில் அப்படி வழக்கம் இருக்குது. கீதானா கீதை. சீதா சீதை. சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சீதா, தமிழில் சொல்கிற போது சீதைன்னு சொல்கிறோம். அது மாதிரி கீதா கீதை. சம்ஸ்கிருதத்தில் கீதா, கீதாங்கிறது கீதம் என்பது தான், பாடல் என்று பொருள். இப்போ பகவத்கீதைனா பகவானால் பாடப்பட்ட பாடல்கள். அதான் அந்த சொல்லுக்கான பொருள். பகவானால் பாடப்பட்ட பாடல்கள். என்னென்ன அர்த்தம்? பகவானால் நேரடியாக சொல்லப்பட்ட செய்யுள்கள். பகவானே உபதேசம் செய்தது. ஸ்ரீமத் என்பதற்கு ஸ்ரீன செல்வம், மகாலட்சுமி திரு நமக்கு தெரியும். அதனால் திரு பொருந்திய பகவான். பகவான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு கூடியிருக்கின்ற மகாவிஷ்ணுவானவர் அவருடைய வாக்கினாலேயே ஸ்ரீகிருஷ்ண ரூபமாக இருந்து உபதேசித்தது. அவரால் பாடப்பட்ட பாடல்கள். அதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையானது மகாபாரதத்தில் இருக்கின்றது. மகாபாரதத்தில் இறுதியில் பீஷ்ம பருவத்தில் வருகின்றது. நமக்கு தெரியும், மகாபாரத கதை தெரியும். வேதவியாசர் சொல்ல சொல்ல மகா கணபதி ஸ்ரீ விநாயகர் எழுதியது. இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது மகாபாரதம். அல்ல, இதிகாசம்னா ராமாயணம், மகாபாரதம் இதிகாசம். இதிகாசம்னாக்கா உண்மையில் நடந்த வரலாறு என்ற அர்த்தம். இது இவ்வாறு நடந்தது, அதான் இதிகாசம். அதனால் நம்ம முன்னோர்கள் இந்த பாரத தேசத்தில் ஆதி காலத்தில் ஆண்ட ராஜாக்கள், அவர்களுடைய வரலாறு. அதனால் இது கற்பனை அல்ல, உண்மையில் நடந்த கதை. அதற்கு வரலாற்று ஆதாரங்கள் நிறையா இருக்குது. ராமாயணம், மகாபாரதம் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து இதிகாசம்னு பேர். அந்த இதிகாசம் அதில் ஒன்று மகாபாரதம். ராமாயணம் முன்னாடி ராமருடைய வரலாறு சொல்வது, அது நமக்கு தெரியும். இந்த மகாபாரதம் பாண்டவர்கள், கௌரவர்கள், அதோட
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய வரலாறு தனியாக பாகவதமாக வருது. அவர் பிறந்ததுலேருந்து அவர் பண்ண லீலைகள், அதற்காக அவதாரம் பண்ணார் என்ற விஷயங்கள்லாம் தனியாக ஸ்ரீமத் பாகவதம்னு பாகவத புராணம் தனியாக இருக்குது. இங்கே மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் அவர்களை மையமாக கொண்ட கதை தான் மகாபாரதம். அதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் இருக்கிறார், என அவர்களுக்கு உறவினர் என்பதில் இருக்கின்றார். இந்த மகாபாரதம் 5வது வேதம் என்று சொல்லக்கூடியது. வேதம் 4 வேதம் நமக்கு தெரியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களுடைய சாரமாக 4 வேதங்களில் என்ன இருக்கோ அதில் இருக்கக்கூடிய தர்ம விஷயங்கள், தத்துவ விஷயங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து அனைத்தையும் சேர்த்து தான் மகாபாரதம் இருக்குது. இந்த தனியாகவே 5வது வேதம் என்று சொல்வதும் உண்டு. ஆனால் முழு வேதத்தினுடைய அர்த்தம் மகாபாரதத்தில் இருக்கின்றது. அந்த மகாபாரதம் ரொம்ப பெருசு, ஏறக்குறைய 1,00,000 ஸ்லோகம் இருக்கிறது. அதனால் அந்த முழு மகாபாரதமும் நமக்கு படிக்க முடியாதுன்னா முழு மகாபாரதத்தினுடைய சாரம் பகவத்கீதையில் இருக்குது. அதனால் வேதத்தினுடைய சாரமாக மகாபாரதம் இருக்குது. அந்த மகாபாரதத்தினுடைய சாரமாக ஸ்ரீமத் பகவத்கீதை இருக்கின்றது. அதனால் நம்மளுடைய ஹிந்து மதத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதங்கள் என்ன விஷயங்களை சொல்லி இருக்கின்றதோ அதே விஷயங்களை பகவான் சுருக்கமாக அதே சமயம் கலியுகத்துக்கு ஏற்றாற் போல ரொம்ப அழகாக தொகுத்து சொல்லி இருக்கின்றார். இந்த மகாபாரத கதை நமக்கு தெரியும். கௌரவர்கள் 100 பேர், குரு வம்சத்தில் வந்தவர்கள், அதனால் அவர்களுக்கு கௌரவர்கள்னு பேர். திருத்தராஷ்டிரன், காந்தாரி அவர்களுடைய புத்திரர்கள் 100 பேர், துரியோதனாதிகள், துரியோதனன் முதலான 100 பேர், அவர்களுக்கு கௌரவர்கள்னு பேர். அப்புறம் பாண்டுவினுடைய புத்திரர்கள் 5 பேர், பாண்டு, குந்தி தேவி, மாத்ரி அவர்களுடைய புத்திரர்கள் 5 பேர், பாண்டவர்கள்னு பேர். இந்த கௌரவர்கள்ங்கிற பெயர் பாண்டவர்களுக்கும் பொருந்தும். ஆனாலும் பழக்கத்தில் பாண்டுவோட புத்திரர்கள் பாண்டவர்கள் 5 பேர். மற்ற இந்த 100 பேர் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் 100 பேருக்கு கௌரவர்கள்ங்கிற பெயர் இருக்கு. அதனால் திருதராஷ்டிரன் பாண்டு சகோதரர்கள் தான். அவர் மூத்தவர், இவர் இளையவர், அண்ணன் தம்பி. அப்போ அண்ணன் தம்பியோட குழந்தைகள் தான். அதனால் இந்த 105 பேருமே சகோதரர்கள் தான். ஆனாலும் இந்த கௌரவர்கள் இயல்பாகவே கொஞ்சம் பொறாமை குணம் உடையவர்களாக இருந்தார்கள். நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, அவர்களும் வீரர்கள் தான். எல்லாரும் ஒரே குரு துரோணாச்சாரியர்கிட்ட தான் படிக்கிறார்கள். வளர்க்கிறது பீஷ்மாச்சாரியர் தான் வளர்க்கிறார். ஆனாலும் சுவாபாவிகமாக சில குணங்கள் இருக்கே, அந்த குணங்கள் அவர்களிடத்துல நெகட்டிவான குணங்கள், முக்கியமாக பொறாமைங்கிற குணமானது மிகுதியாக இருக்கின்றது கௌரவர்களிடத்துல. பாண்டவர்கள் இயல்பாகவே சத்குணம் உடையவர்களாக நல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்ட்டையும் சில குறைகள் இருந்தாலும் அடிப்படையில் தர்மத்தை மையமாக கொண்டு வாழ்பவர்களாக இருக்கிறார்கள். நம்ம மகாபாரதம் முழுக்க பார்த்தோம்னாக்கா 2 பேரோடையும் பாண்டவர்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறதும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய நிறைகள் 2ம் இருக்கும். ஒரு பக்கம் சார்ந்து அப்படிங்கிறது இல்லை. இந்த ஹீரோயிசம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லா கேரக்டர், அந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுடைய குறை நிறைகளும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கும். அப்புறம் உலகத்தில் என்னெல்லாம் குணங்கள் உடையவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்களோ எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் இருக்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய கதை, அது மிகப்பெரிய கதை, பல கதாபாத்திரங்கள் இருக்குது. அப்போ எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறார்களோ, எவ்விதமான மனப்போக்குகள் இருக்கோ எல்லாமே மகாபாரதத்தில் ஏதோ ஒரு கதாபாத்திரம் மூலமாக வெளிப்படுத்தப்படும். அதனால்தான் இன்றைக்கு மகாபாரதம் நமக்கு படிக்கக்கூடியதா, ஒரு நாடகமாகவோ சினிமாகவோ எடுத்தால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உலக இலக்கியங்கள்லேயே மிக நீண்ட இலக்கியம் அல்லது காவியம்னு சொல்கிறானே, அப்போ அந்த காவியம் அல்லது இலக்கியம் மிகப்பெரிய இலக்கியமாக இருக்கிறது மகாபாரதம். அதுவும் எல்லா காலத்துக்கும் பொருந்தி போகக்கூடியதா, எல்லா காலத்துக்கும் சுவாரஸ்யம் உடையதா இருக்கக்கூடியது மகாபாரதம். நம்ம சினிமா வரலாறு பார்த்தாக்கா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாகவதர், தியாகராஜ பாகவதர் படத்தை இப்போ பார்க்க முடியுமான்னு. அப்போ அது அந்த காலத்தில் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது, அப்போ பார்த்தார்கள். அப்புறம் சிவாஜி, எம்ஜிஆர் வந்தார்.
அவங்களுடைய காலம் இருந்தது. அதை இப்போ பார்க்க முடியுமான்னா ஒரு சில காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்கலாமே ஒழிய இந்த ஜென்ரேஷனுக்கு அது பிடிக்காது. பழைய ஆளுக்கு வேணால் பிடிக்கலாம். அப்புறம் ரஜினி, கமல் வந்தாங்க. அப்புறம் விஜய், தலை இருக்கிறாரு, அஜித் இருக்கிறாரு. இப்படி அது காலத்தினால மாறுது. அப்போ அந்தந்த காலங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கதை இப்போ நமக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக, பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. ஆனால் பல 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ராமாயணமோ மகாபாரதமோ என்றைக்கும் சுவையுடையதா, சுவாரஸ்யம் உடையதா இருக்குது. ஏன்னா அதில் உண்மை இருக்குது. அதில் நம்மளுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய யாரோ ஒரு மனிதர் இருப்பார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கான விடை அதில் இருக்கும். அதனால் அது என்றைக்கும், ஏன்னா எந்த ஒரு காட்சி, எந்த சினிமாவாக இருந்தாலும் அது வெற்றி பெறணும், ஒரு கதை வெற்றி பெறணும்னா அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையோட பொருந்தி போகக்கூடியதாக இருக்கணும். நமக்கு ஏதோ ஒரு படிப்பினையோ அல்லது நம்ம வாழ்க்கையோட பிரச்சனையோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையதாக இருக்கணும். அதுதான் வெற்றி பெறும். அந்த கதை தான், அந்த சினிமா தான் வெற்றி பெறும். இல்லைன்னா கற்பனை பார்க்கறதுக்கு அந்த நேரத்துக்கு நல்லா இருக்குமே ஒழிய அது நீடித்து இருக்காது. நம்ம வாழ்க்கையோட, நம்ம மனசோட தொடர்புடையது என்பது எது இருக்கோ அந்த காவியங்கள் தான் காலத்தினால அழியாததா இருக்கு. நம்ம திருக்குறள் பார்க்கிறோம், இன்றைக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை சொல்லக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி ராமாயணம், மகாபாரதம் என்றைக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த விஷயங்களை, தர்மங்களை, தத்துவங்களை, சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களை, எப்படியெல்லாம் உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்களோ, மனித மனசு எப்படியெல்லாம் செயல்படுதோ அத்தனையும் உள்ளடக்கியதா இருக்கின்றது. அது நேரடியாக நம்ம மூலத்தை படித்தோம்னாக்கா அதோட சுவாரஸ்யம் தெரியும். அதோட ஒரு பகுதி கதைகள் கேட்கிற போது கூட நமக்கு அதனுடைய சுவாரஸ்யம் குறையாமல் தெரிந்ததாக இருக்கலாம். இப்பயும் ராமாயண சினிமா எடுக்கிறான், தெரிஞ்சது தானே, ராமாயண கதை தெரிஞ்சது தான். ஆனால் எடுத்தால் பார்க்கலாம், பார்க்க முடிகின்றது, சுவாரஸ்யம் குறையாமல். அப்படியே அடுத்து என்ன சம்பவம் நடக்கும் நமக்கு தெரியும். நான் எப்பயும் அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாஸ்திக டிவிலேயே போட வேண்டியதாக இருக்குது. போடுறான். சன் டிவியிலேயே அவனுடைய அடிப்படை சித்தாந்தம் வேற இருக்கு, அது வேறையா இருக்கு. ஆனால் ராமாயணம் சொன்னாக்கா எடுபடும்னா அவனுக்கு டிஆர்பி ரேட் அதிகமாகும், மக்கள் பார்ப்பார்கள்னா. அப்போ அது பொருந்துகிற மாதிரி நவீன டெக்னாலஜி எல்லாம் வைத்துக்கொண்டு சுவாரஸ்யமாக எடுக்கிறார்கள். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதனால் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக ராமாயண மகாபாரதம் இருக்கு. அந்த மகாபாரதம் 5வது வேதம்னு சொல்கிறோம். அந்த மகாபாரதத்தினுடைய சாரமாக இந்த பகவத்கீதையானது இருக்கின்றது. இந்த பகவத்கீதை பகவானால் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு, பாண்டவர்களில் 3வதாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்து சொன்னது ஸ்ரீமத் பகவத்கீதை. எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில் அதை எடுத்து சொன்னாருங்கிறதும் நமக்கு தெரியணும். அதனால் இந்த மகாபாரதத்தில் மகாபாரத கதை நமக்கு பொதுவாக ரொம்ப விரிவாக தெரியலைனாலும் இதுதான் மகாபாரத கதைங்கிறது எல்லோருக்குமே தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒன்று தான். அந்த மகாபாரதத்தில் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார் என்பது முக்கியமானது. அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. மகாபாரதத்தினுடைய இறுதியில் பாண்டவர்கள், கௌரவர்கள் 2 பேருக்கும் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். பாண்டவர்கள், கௌரவர்கள் அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பகடை விளையாடுகிறார்கள். தெரியும், சூதாட்டம் விளையாடுகிறார்கள். அதில் பாண்டவர்கள் தோற்று விடுகிறார்கள். ஒப்பந்தப்படி 12 வருடங்கள் வனவாசம் இருக்கணும், 1 வருடம் அஜ்ஞாத வாசம், யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக 1 வருடம் நாட்டுக்குள்ளே இருக்கணும். 12 வருஷம் காட்டில் இருக்கிறதுங்கிறது தனி, அது இல்லாமல் 1 வருடம் நாட்டில் யாருக்கும் தெரியாதவர்களாக, கண்டுபிடிக்க முடியாதவர்களாக இருக்கணும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் அப்படி பந்தயம் வச்சு சூதாட்டம் விளையாடுகிறார்கள் பாண்டவர்கள், கௌரவர்கள். அதில் பாண்டவர்கள் தோற்று விடுகிறார்கள். கௌரவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு 12 வருஷம் வனவாசம் போகிறாங்க. அது முடிந்த பிறகு 1 வருடம் விராட தேசத்தில் அஜ்ஞாத வாசமும் இருக்கிறார்கள். அது முடிந்த பிறகு திரும்ப கௌரவர்கள்ட்ட அவர்களுடைய ராஜ்யத்தை கேட்கிறார்கள். அப்போ ஒப்பந்தப்படி அவர்கள் பந்தயப்படி இவர்கள் தோத்ததுக்கான 12 வருஷம் ப்ளஸ் 1 வருடம் 13 வருடங்கள் அது முடிஞ்சு போச்சு. அப்போ நியாயமாக அவர்களுடைய தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் 2, ஒன்று பரம்பரையாக வந்தது, பரம்பரையாக அவர்களுக்கு வந்த தேசத்தில் சகோதரர்கள்ங்கிறதுனால பகுதியாக பிரித்து கொண்டார்கள். அப்புறம் பாண்டு, திருதராசனுக்கு முன்னாடி பாண்டு ராஜாவாக இருக்கிறார். அவரு ராஜாவாக இருக்கிற பொழுது அவர் சேர்த்த ராஜ்யம்ங்கிறது இருக்குது.
அப்போ பாண்டவர்களுடைய அப்பா அவர் சுய சம்பாத்தியம்னு இருக்கு, அங்கே அவர்களுடைய சுய சம்பாத்தியம்னு ஒரு பகுதி இருக்கின்றது. பரம்பரையாக வந்ததும் இருக்கு. பரம்பரையாக வந்ததுலேயும் இவர்களுக்கு உரிமை இருக்கு, அவர்கள் கொடுத்தாகணும். அது இல்லாமல் அவருடைய அப்பா பாண்டு ராஜாவாக இருக்கிற பொழுது அவருடைய சுய சம்பாத்தியத்தில் அவருடைய சாமர்த்தியம், அறிவு, திறமை, வீரத்தினால சேர்த்தது இருக்கு. அதற்கப்புறம் இவர்கள் ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு இவர்களும் ராஜாவாக இருந்திருக்கிறார்கள் பாண்டவர்கள். அப்போ அவர்கள் காலத்தில் அவர்கள் சேர்த்த சொத்தும் இருக்கு, அவர்களாய் உழைத்து சம்பாதிச்சது இருக்கு. இது எல்லாமே அவர்கள்ட்ட இந்த ஒப்பந்தப்படி அவர்கள் தோற்றதுனால, பந்தயத்தில் தோற்றதுனால எல்லாவற்றையுமே ஒப்படைத்து விட்டு வனத்துக்கு போகிறாங்க. அப்புறம் திரும்ப 13 வருடங்கள் முடிந்த பிறகு மீண்டும் வந்து கேட்கிறார்கள். அப்போ தர்மப்படி அவர்களுக்கு உரிய பங்கை, அவர்களுக்கானது என்னவோ அதை கொடுத்தாகணும். துரியோதனன் கொடுத்திருக்கணும். ஆனால் கௌரவர்கள் துரியோதனன் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கின்றான், கொடுக்க முடியாது அப்படின்னு. அவர்கள் எவ்வளவோ சமாதானமாக பேசி பார்த்தார்கள். அவர்கள் சார்பாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே தூதுவராக போய் சமாதானம் பேசினார். சரி, ராஜ்யத்தை வைத்துக்கொள், ஒரு 5 கிராமமாவது கொடுன்னு கேட்டாங்க. அதுவும் முடியாதுட்டான். 5 வீடாவது கொடுனா, இவங்க 5 பேர் இருக்காங்க, 5 வீடாவது கொடுனா முடியாதுட்டான். ஒரு குண்டூசி முனை அளவு கூட கொடுக்க முடியாது, உன்னால் என்ன ஆகும், என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கேன்னா. இப்படி தானே சொல்கிறேன் இப்போ அரசியல்வாதி எல்லாம். ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஏமாந்தவன் எவனாவது இருந்தாக்கா அவன்கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு சொத்தை எப்படியோ ஏமாற்றி வாங்கிட்டு இல்லை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு உன்னால் முடிஞ்சா வாங்கிக்கேனா, முடிஞ்சா கோர்ட்டு கேஸு இல்லை அடிதடி எப்படியோ ஒன்னால் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் முடிஞ்சா வாங்கிக்கேன்னு சொல்கிறானே. அதான் அன்னைக்கு அவன் பண்ணான். துரியோதனாதிகள் அதான் பண்ணார்கள். உங்களால் முடிஞ்சா வாங்கிக்க, என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா சண்டை போட்டு வாங்கிக்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு. அதனால் கிருஷ்ணரும் போய் பேசி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. மற்ற பெரியவர்கள் பீஷ்மர், துரோணர், விதுரர் எல்லாரும் சொல்லி பார்த்தார்கள், யாரும் சொல்லி அவன் கேட்கலை, முடியாதுன்ட்டான். இறுதியில் யுத்தம்ங்கிறது கட்டாயமானதாக ஆகிவிட்டது. ஏன்னா இவர்கள் பக்கம் தர்மம் இருக்குது, இவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியதை வரணும், அது வர வேண்டிய அதை சேர்க்க வேண்டியது தர்மம் இருக்குது. அவர்கள் சத்திரியர்கள், சிறந்த வீரர்கள், அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவளை விட்டு கொடுக்கறதுக்கும் தயாராக இருந்தார்கள். அப்படியும் அவன் இறங்கி வரலைங்கிற பொழுது அப்போ தர்மத்துக்காக யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இப்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகின்றது. அதுதான் விதின்னு சொல்கிறோம். எது தவிர்க்க முடியாததாக இருக்கோ அங்கே அது வந்து விதி. இப்போ நியாயத்துக்காக போராட வேண்டியது, தர்மத்துக்காக போராட வேண்டியது இவர்கள் ராஜாக்களாக இருந்ததுனால அந்த கடமை, அந்த தர்மமானது இருக்கின்றது. அது இல்லாமல் அவர்களுடைய மனைவி திரௌபதியை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கிறார். அப்போ அதற்கெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சபதம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க சபதம் பண்ணியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் திரும்ப பதில் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இவன் உண்மையிலேயே பிரித்து கொடுத்துருந்தாலும் அது சரியாக வராது. இவர்கள் பண்ண சபதம்லாம் நிறைவேறணும்ல. அதனால் அது வந்து பகவான் கிருஷ்ணருடைய சங்கல்பம் தான். அதனால் துரியோதனன் கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறதோ அது வந்து இறைவனுடைய சங்கல்பம். அந்த யுத்தம் நடந்தாகணும்னு இருக்கு. ஏன்னா இவர்கள் தர்ம விரோதமாக இருக்கிறவர்கள் ராஜ்யத்தில் இருக்கிறது சரியானது இல்லை. அதனால் அவர்கள் ராஜ்யத்தில் இருந்து இறங்கணும். பாண்டவர்கள் தர்மவான்கள் ராஜ்யத்தில் இருக்கணும். அதனால் அவர்களுக்கு அந்த சொத்துல, ராஜ்யத்தில், நாட்டு மேலே ஆசை இல்லைனாலும், பற்று இல்லை என்றாலும், தர்மத்துக்காக, தர்மத்தை காக்க வேண்டியதற்காக யுத்தம் பண்ண வேண்டிய கட்டாயம். அது பகவானுடைய சங்கல்பம், அவருடைய லீலை. அதனால் யுத்தம் தவிர்க்க முடியாததாக ஆகின்றது. யுத்தம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கு ஒரு நாள் குறித்து அதற்கான யுத்த களம் குருக்ஷேத்திரம். அது பொதுவாக நல்ல குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு தான் பகவத்கீதை ஆரம்பிக்குது. அதனால் பல எல்லா புண்ணிய காரியங்களும் தர்ம காரியங்களும் நடத்துறதுக்குன்னு பொதுவாக இருந்த ஒரு இடம் குருக்ஷேத்திரம்ங்கிறது. அதனால் இவர்கள் தர்மத்துக்காக போராட வேண்டிய அந்த களமாக குருக்ஷேத்திரம்ங்கிற இடமானது இருக்குது. அங்கே யுத்தத்திற்காக அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். பாண்டவர்கள் கௌரவர்கள் யுத்தத்துக்காக ஒன்று கூடுகிறார்கள். 2 சேனையும் அணிவகுத்து நிற்கின்றது, தயாராகிட்டு இருக்கிறான், யுத்தத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது பாண்டவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய ராஜாக்கள் வந்தார்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி கௌரவர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய ராஜாக்கள் வந்திருந்தார்கள். இதில் கௌரவர்கள் துரியோதனன் அவர்களுடைய படை வந்து பெரிய அளவில் இருந்தது. அதனால் 11 அக்ஷௌகினி அப்படின்னு ஒரு கணக்கு. அக்ஷௌகினிங்கிற இத்தனை யானை, இத்தனை குதிரை,
இத்தனை காலாட்படை, இத்தனை தேர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது அக்ஷௌகினின்னு பேர். அப்படி 11 அக்ஷௌகினி படை இருந்தது. இவர்கள் பக்கம் 8 அக்ஷௌகினி தான் இருந்தது பாண்டவர்கள் பக்கம். அதே சமயம் இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்கிறார்? எந்த ஆயுதத்தையும் நான் எடுக்க மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி 2 பேருமே கிருஷ்ணருடைய சகாயத்தை தேடி போகிறார்கள். யார்? அர்ஜுனன், துரியோதனன் 2 பேருமே கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. யுத்தத்துக்கு கிருஷ்ணருடைய உதவி வேண்டும் என்று கேட்பதற்காக போகிறார்கள். அதில் பகவான் அவங்க போகிற பொழுது கிருஷ்ணர் தூங்கி கொண்டு இருக்கிறார். துரியோதனன் போகிறான். அவன் போய் தலைப்பக்கம் நிற்கிறான். அங்கே போய் உட்காந்துடுறான். ஒரு தூங்கி எந்திரிச்ச பிறகு பேசிக்கலான்னு சொல்லி துரியோதனன் அவருடைய தலைமாட்டில் இருக்கிறார். அர்ஜுனன் போனால் அவன் கால் மாட்டில் இருக்கிறான். முன்னாடி நிற்கிறான். விழித்த உடனே பார்க்கறது முன்னாடி தானே பார்ப்பாங்க. அப்புறம் பகவானை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் ரொம்ப பயபக்தியோட அவருடைய கால் பக்கத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான். கிருஷ்ணர் கண்ணை திறந்து பார்த்த உடனே 2 பேர் இருக்கிறாங்கன்னு புரிந்து கொண்டாங்க. என்னப்பா 2 பேர் என்ன வந்திருக்கீங்க அப்படின்னா, 2 பேருக்குமே யுத்தத்துக்காக வந்திருக்கிறார்கள், எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லுகிறார்கள். உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், 2 பேருமே உறவினர்கள் தான், அதனால் 2 பேருக்குமே உதவி பண்ணணும். அதனால் கிருஷ்ணர் என்ன முடிவு பண்ணுறார்? என்னுடைய யாதவ படை முழுக்க ஒரு குரூப், அது ஒரு நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். நான் தனியாக இருப்பேன், என்னுடைய படையானது தனியாக இருக்கும். இதில் நான் யுத்தத்தில் எந்த ஆயுதமும் எடுக்க மாட்டேன். நான் சண்டை போட போகிறது இல்லை. யுத்தத்தில் நான் எந்த ஆயுதமும் எடுக்க மாட்டேன். நான் மட்டும் தனியாக இருப்பேன். என்னுடைய படைகள் அவர்கள் சண்டை போடுவாங்க, என்னுடைய படை தனியாக இருக்கும் சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு யாருக்கு எது வேணும்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சாய்ஸ் யாருக்குன்னா துரியோதனன் சொல்கிறான், நான் தான் முதல்ல வந்தேன், அதனால் எனக்கு தான் சாய்ஸ், முதல் சாய்ஸ் எனக்கு தான் கொடுக்கணும்னா. எங்கள் பகவான் என்ன சொல்கிறார்? நான் கண்ணை திறந்தோன்னா முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன். அப்புறம் எப்பொழுதுமே குழந்தைகள் இருந்த இளையவர்களுக்கு ஒரு வாய்ப்புனா, பெரியவங்க குழந்தைகள் 2 பேரும் போட்டி போகிறாங்கன்னா குழந்தைகளுக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் என்னோட கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தது, நீ முதல்ல வந்திருக்கலாம், நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனன் தான். அப்புறம் வயதில் இளையவன் அவன், அதனால் இளையவர்களுக்கு குழந்தைகளுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கணும் என்பது தர்மம். அதனால் அர்ஜுனன்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னா 2 சாய்ஸ், நான் வேணுமா, எந்த ஆயுதமும் எடுக்காமல் நிராயுத பாணியாக எந்த ஆயுதமும் எடுக்காமல் இருக்கக்கூடிய நான் வேண்டுமா, இல்லை என்னுடைய படைகள் வேண்டுமா, நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு கேட்கிற பொழுது அர்ஜுனன் நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறான். உங்கள் படை எனக்கு வேண்டியதில்லை, ஏன்னா அவனுக்கு அவனுடைய வீரத்தில் நம்பிக்கை இருக்குது. வேறு யாரும் வேணாம், எந்த சகாயமும் வேண்டாம், நானே சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது இருக்குது. யுத்தத்தில் என்னால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். அதே சமயம் பகவான் யாருன்னு தெரியும், கிருஷ்ணர் யாருன்னு தெரியும். அதனால் கடவுள் துணை இருந்தால் என்னால் ஜெயிக்க முடியும். அவனுடைய வீரத்தில் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னொன்று கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதனால் என்னோட வீரத்தோட கடவுளுடைய அருளும் சேர்ந்திருந்தா கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறதுல அவனுக்கு தெளிவு இருக்குது. அதனால் நீங்கள் இருந்தால் போதும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இருந்தால் போதும். ஆனால் ஒன்று என்னென்னா, எனக்கு தேரோட்டியாக நீங்கள் வரணும். அதான் எனக்கு தேரோட்டியாக சாரதியாக நீங்கள் வரணும். அதனால் அர்ஜுனனுக்கு பார்த்தன்னு ஒரு பேர், இந்த குந்தி தேவிக்கு பிருத்தா அப்படின்னு ஒரு பேர். பிருத்தாவோட புத்திரன் அப்படிங்கிறதுனால பார்த்தன் அப்படின்னு பேர். பார்த்தனுக்கு சாரதியாக வந்ததுனால பார்த்த சாரதிங்கிறது கிருஷ்ணருக்கு ஒரு பெயர். அதனால் நீங்கள் வரணும், என் கூட இருக்கணும், எனக்கு தேரோட்டியாக நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்னது, பகவான் அருகில் இருந்தால் போதும். நம்மளுடைய அறிவு திறமையால் நம்ம முயற்சி செய்கின்றோம், போராடுகின்றோம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு. அதோட சகாயமாக பகவான் அருகாமை இருந்தால் போதும், நம்ம வெற்றி பெற முடியும். அது அங்கே விஷயம். அதனால் அப்படி கேட்கிறார். துரியோதனன் முதல்ல அவனுக்கு பயமாக இருந்தது, இங்கே படையை கேட்டுருவானோ அப்படின்னு. இவன் நீங்கள் இருந்தால் போதும்னு கேட்ட உடனே துரியோதனுக்கு சந்தோஷம். அது முட்டா பையலாக இருக்கா, என்ன இருந்தாலும் சின்ன பையன் தெரிஞ்சு போச்சுன்னா விவரம் இல்லாதவனாக இருக்கிறானே சரின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த படைகளை வாங்கி கொண்டு போய் விடுகிறான். இது முன்னாடி நடந்து. அதனால் இப்போ யுத்த காலத்தில் என்னது, ஒரு பக்கம் கௌரவர்கள் அவர்களுடைய சேனைகளோடு அணிவகுத்து நிற்கிறார்கள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் அவர்களுக்கு சகாயமாக இருக்க ராஜாக்கள் அவர்களுடைய படை வீரர்களோடு அணிவகுத்து நிற்கிறார்கள்.
அதில் நடுநாயகமாக அர்ஜுனன் இருக்கிறான். அர்ஜுனனுக்கு சாரதியா தேரோட்டியா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கின்றார். இந்த யுத்தம் தொடங்குற பொழுது முதல் அத்தியாயத்தை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த யுத்தம் தொடங்குற பொழுது யுத்தத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்னு பார்க்க விரும்புகிறார். 2 பேருமே முதல்ல துரியோதனன் சுற்றி பார்க்கிறார். அங்கே துரியோதனுக்கு ஆதரவாக அவருடைய குரு துரோணாச்சாரியர் இருக்கிறார், பீஷ்மாச்சாரியர் இருக்கிறார். இவன் துரியோதனன் துரோணாச்சாரியர் பக்கத்தில் போய் யாரெல்லாம் யுத்தம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பேசுகிறார். அந்த யுத்த காலத்தில் நமக்கு ஆதரவாக யார் வந்திருக்கிறார்கள், எதிரிக்கு ஆதரவாக யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்னு பார்த்து பேசி சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் அவனும் யுத்தத்தில் நமக்கு ஆதரவாக யார் வந்திருக்கா, எதிரிகளுக்கு ஆதரவாக யார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனும் எந்த இடத்துல நின்னா 2 படைகளையும் 2 படை வீரர்கள் படை தளபதிகள் முக்கியமாக தளபதிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எந்த இடத்துல நின்னா 2 சேனைகளையும் 2 படைகளையும் நான் நல்லா பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தேரை நிறுத்துன்னு அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு சொல்லுகின்றான். சாரதியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு சொல்லுகிறார். கிருஷ்ணரும் அப்படி ஒரு இடம் பார்த்து நடு சென்ட்ரா மாதிரி நடு சென்ட்ருன்னு சொல்கிறோமே அது மாதிரி நடு சென்ட்ரா எந்த இடத்துல நின்னா எல்லாரையும் பார்க்க முடியுமோ அவரை எந்த இடத்துல நின்னாக்கா அர்ஜுனனுக்கு குழப்பம் வருமோ அவருடைய லீலை. அதனால எங்கே நின்னா அவருக்கு வாய்ப்பு, அவருக்கு தெரியுமா என்ன நடக்க போகுதுங்கிறது பகவானுக்கு தெரியும். அதனால அதுக்கு வாய்ப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் தேரை நிறுத்துகின்றார். நிறுத்தின உடனே அவன் சுற்றி பார்க்கிறான். யாரெல்லாம் தனக்கு ஆதரவாக யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், எதிரி படைக்கு ஆதரவால் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது அவனுடைய மனதில் ஒரு குழப்பமானது வருகின்றது. என்ன ஏன்னா 2 பக்கமும் இருக்கிறது அண்ணன் தம்பி தான், பங்காளிகள் தான். அதனால் இது பங்காளி சண்டை தான். அப்புறம் அதனால் எல்லாமே 2 சைடில் இருக்கிறது சித்தப்பா பெரியப்பா தாத்தா பேரன் பேத்தி இது மாதிரி பசங்க இப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாம் மாமா மச்சான் இப்படி உறவுகளாக தான் இருக்குது. எதிரியில் பார்த்தாக்கா அதற்கு மேலே எடுத்து வளர்த்த தாத்தா பீஷ்மர் இருக்கிறார். பீஷ்ம பிதாமகர் தாத்தா இருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் வளர்த்தவர். அப்புறம் துரோணாச்சாரியர் அவர் தான் குரு, 2 பேருக்குமே அவர் தான் குரு. பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தது துரோணாச்சாரியர் குரு. அவர் தான் சிறந்த வீரனா, வில்வித்தையில் சிறந்த வீரனா, நம்பர் 1 வேர்ல்டு சாம்பியனா நான் உன்னை ஆக்குறேன்னு சங்கல்பம் பண்ணி அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். அவருக்கு எதிராக சண்டை போடணும்னா அப்போ உறவுகளுக்கு எதிராக சண்டை போடணும். பீஷ்மர் முதலான ரொம்ப வயதில் பெரியவர்கள், அவர்கள் தான் வளர்த்தவர்கள், அவர்களுக்கு எதிராக சண்டை போட வேண்டியது இருக்குது. குரு துரோணாச்சாரியர் இருக்கார், அவருக்கு எதிராக சண்டை போட வேண்டியது இவர்கள்லாம் இந்த பக்கத்தில் இருந்தால் கூட உனக்கு பரவாயில்ல, எதிரிகளாக இருக்கிறார்கள். யுத்தம்னு வந்தாக்கா எல்லாரோடையும் கொல்லணும், வெட்டணும், குத்தணும், அழிவுங்கிறது தவிர்க்க முடியாதது. இப்போ குருவுக்கு எதிராக சண்டை போடுறது நியாயமா? வீட்டில் இருக்கிறதுலேயே ரொம்ப மூத்தவர் பீஷ்மாச்சாரியார், எடுத்து வளர்த்தவர், நன்றி கடன்கிறது இருக்குது, அவருக்கு எதிராக யுத்தம் பண்ணுறது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்றது. அப்புறம் இந்த யுத்தத்தினுடைய முடிவாக என்ன நடக்க போகிறதுங்கிறத யோசித்து பார்க்குறான். கண்டிப்பாக அது ஒரு பெரிய யுத்தமாக வரப்போகின்றது, ஒரு பேர் அழிவு ஏற்பட போகின்றதுன்னு தெரியுது. ஏன்னா அவ்வளோ பேர் கூடியிருக்கிறார்கள், ஆதரவாக அவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு பெரிய நாசமாக இருக்க போகுதுன்னு தெரியுது. அதற்கப்புறம் சமூகத்தோட நிலை என்ன ஆகும், நாட்டினுடைய நிலை என்ன ஆகும் என்பதெல்லாம் அவன் யோசித்து பார்க்கிறான். இந்த யுத்தம் தேவையா அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ளே வருது. இந்த யுத்தத்தை நம்ம கைவிட்டலாமே, ஏன் உறவுகளுக்குள்ளே சண்டை போடணும், விட்டு கொடுத்துடலாமே நாம அப்படின்னு நினைக்கிறான். யுத்தம் வேண்டாம், விட்டு கொடுத்துடலாம், சாமியார போயிடலாம்னா. அதனால் அவங்களே வச்சுட்டு அர்ஜுனன் நினைக்கிறான். அர்ஜுனன் அப்படி நினைக்கிறான். எதுக்கு குருவுக்கு எதிராக சண்டை போடுறது பாப்பம் இல்லையா? குருவுக்கு எதிராக சண்டை போடுறது, பெற்று வளர்த்தவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறது பாப்பம் இல்லையா? அதனால யுத்தத்தின் முடிவாக பாப்பம் வருமே நமக்கு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பின் விளைவுகள்லாம் யோசித்து பார்க்குறோம். யுத்தம்னாலே ஒரு பேரழிவு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரேல் காசா என்ன ஆகுதுன்னா மக்களே வசிக்க முடியாத அளவுக்கு அது போய் கொண்டு இருக்கிறது. அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர் பார்க்குறோம். அப்புறம் வேர்ல்டு வார், முதல் உலக யுத்தம், 2வது உலக யுத்தம்னா என்னெல்லாம் நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து யுத்தம் இருந்து கொண்டு இருக்குது. அது மாதிரி ஒரு பேரழிவு வருமே, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற யோசனை வருது. அதனால் நாம் விட்டு கொடுத்துட்டா என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடலாமே என்ற ஒரு யோசனை வருகின்றது. அது மட்டுமல்ல, யோசனை வர்றது ஒரு பக்கம், இவன் இதெல்லாம் பார்க்கிற பொழுது இப்படி உறவுகளுக்கு எதிராக, முக்கியமாக பெரியவர்களுக்கு எதிராக, குருமார்களுக்கு எதிராக சண்டை போடணும்னு நினைக்கிற பொழுது அவன் உடம்பு
பலவீனம், மனது பலவீனம் அடைகின்றது, புத்தி குழப்பத்தை அடையுது, மனது பலவீனத்தை அடையுது, அதனால உடம்பு தளர்ந்து போகுது. உடம்போட தைரியம்ங்கிறது மனசோட தைரியத்தில் இருக்கு. மனசு தளர்ந்து போச்சுன்னா உடம்பு தளர்ந்து போய்விடும். அவனால் நிற்கக்கூட முடியலை. அவனுடைய யுத்த காலத்தில் தேர்க்கு தட்டில் அந்த தேரில் நிற்கக்கூட முடியலை. அவனுடைய காண்டீவத்தை தூக்கக்கூட முடியலை. அதை தாங்கக்கூடிய சக்தி மனசோட பலவீனத்தினால. மனசு தான் நம்ம உடம்பை பலவீனமாக்குறது. மனசில் இந்த குழப்பம் கலக்கம் வந்ததுனால, பற்றுங்கிறது வந்ததுனால அவன் தளர்ந்தவனாக, யுத்தம் செய்ய இயலாதவனாக தேர்தட்டில் அமர்ந்து விடுகிறான். நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நம்ம வாபஸ் வாங்கிட்டு இப்படியே ஓடி போயிடலாம்னா. எங்க காட்டுக்கு போயிடலாம். ஏற்கனவே காட்டு பழக்கமாயிடுச்சு. ஏற்கனவே 12 வருஷம் இருந்திருக்கிறாரு, அதனால் பழகுன ஒன்று தான், திரும்ப காட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் பேசுகிறான், சொல்லுகின்றான். ஆனால் முன்னாடி இருக்கிறது யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? அது முடியாதுன்னு சொல்கிறார். அது சரியானது கிடையாது, அது தர்மம் கிடையாது, யுத்தம் செய்தாக வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறார். யுத்தம் இங்கே நீ வாபஸ் வாங்க முடியாது. வாபஸ் வாங்கணும்னு நீ நினச்சிருந்தா, இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சுருந்தா காட்டிலேயே இருந்திருக்கணும், திரும்ப வந்திருக்கக்கூடாது. நீ நினச்சது உண்மையிலே உனக்கு அது விவேக வைராக்கியம் இருந்து சந்நியாச புத்தி இருந்தால் காட்டிலேயே நீ இங்கே இருந்திருக்கணும். இங்கே யுத்த காலத்தில் நீ பின்வாங்கி போகிறேன் அப்படின்னு நீ சொன்னாக்க அது தர்மம் இல்லை. இப்போ யுத்தம் செய்தாக வேண்டும்னு சொல்கிற. ஏன்னா இது இறைவனுடைய சங்கல்பம். இந்த தர்மத்துக்காக, தர்மவான்களை காப்பதற்காக ஒரு யுத்தம் நடக்க வேண்டியது இருக்குது. கெட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டியது இருக்குது. அதற்கு அர்ஜுனன் ஒரு நிமித்தம்தான், நீ ஒரு காரணம். அதெல்லாம் சொல்ல போகிறார், அதெல்லாம் நம்ம பின்னாடி விரிவாக பார்க்க போகிறோம். பகவான் என்னெல்லாம் நியாயங்கள் சொல்கிறாருன்னு. அதனால் நீ ஒரு காரணம், ஒரு கருவி மாத்திரம். இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது என்னுடைய கடமை, உலகத்தை ரட்சிக்கிறது என்னுடைய கடமை, இங்கே தர்மவான்களை காப்பாற்றுறது, தர்மத்தை நிலைநாட்டுறது என்னுடைய கடமை. இவர்கள் அதர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள், அதனால் இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் இது நியதி, இயற்கை நியதி, கால நியதி, இறைவனுடைய திட்டம், என்னுடைய திட்டம், என்னுடைய சங்கல்பம். நீ ஒரு கருவி மாத்திரம். அதனால் இதில் நீ உன்னுடைய சொந்த விருப்பு, என்னுடைய மாமா மச்சான், என்னுடைய குரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. இது நான் எடுத்த முடிவுனா. நீ ஒரு கருவி மாத்திரம்னு சொல்லி யுத்தம் பண்ணுன்னு வலியுறுத்தி சொல்லுகின்றார். திரும்பக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, நீ யுத்தம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்கிற. ஆனால் அதை அர்ஜுனனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மனசுக்கு சமாதானம் வேணும். ஒரு காரியத்தை நம்ம பண்ண வேணான்னு நினைக்கிறோம், ஆனால் பண்ணித்தான் ஆகணும்னு மற்றவர்கள், பெரியவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை நம்ம செய்யணும், ஈடுபாட்டோடு செய்யணும்னாக்க நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம் வேணும். அறிவில் குழப்பம் வந்தது, அறிவு தெளிவாகணும், மனசு இழந்த நம்பிக்கையை, இழந்த தைரியத்தை திரும்ப பெறணும். அப்போ அதற்கு ஒரு தெளிவான காரணங்கள், தெளிவான நியாயங்கள், ஒரு சமாதானம் மனதுக்கு தேவை. அப்போ தான் நம்ம அதை செய்ய முடியும். நமக்கு விருப்பம் இல்லைன்னாலும் நம்மளுடைய அனுபவத்தில், நம்மளுடைய அறிவில் நம்ம ஒரு முடிவை எடுக்கிறோம். ஆனால் பெரியவர்கள் அதை தவறு என்று சொல்லுகிறார்கள். நீ அது வேண்டாம், நீ இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும். இப்போ காலேஜில் படிக்கிறதுனா நமக்கு இதான் படிக்கணும்னு நமக்கு தோணுது. ஆனால் பெரியவர்கள் இது வேணாம், நீ இதை படினா அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. படிப்புங்கிறதுல மட்டும் இல்லை, மற்ற விஷயங்கள்லையும் கூட நம்மளுடைய மூத்தவர்கள், பெரியவர்கள் அதை செய்யக்கூடாது, நீ இதைத்தான் செய்யணும், மனம் போன போக்கில் இருக்கக்கூடாது, இதைத்தான் செய்யணும்னு சொல்லுகிறார்கள். அப்போ அவர்களை மீறியும் நம்ம போக முடியாது. அதே சமயம் நமக்கு விருப்பமில்லாத ஒன்றையும் செய்ய முடியாது. மனசு செய்யறதுக்கு ஒப்பாது. அப்போ மனசு அதை செய்யறதுக்கு ஒப்பணும். நம்ம திரும்ப அதை விரும்பி செய்யணும், ஈடுபாட்டோடு செய்யணும், முழு மனதோடு செய்யணும்னா மனது சொல்லுகின்ற நியாயங்களுக்கு ஒரு சமாதானம் தேவை. நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணமோ அதற்கு மறுப்பான ஒரு சமாதானமானது தேவை. அப்போதான் மனது அடங்கும், மனது அதை ஏற்றுக்கொள்ளும், புத்தி அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொண்டாதான் நம்ம முழு மனசோட சந்தோஷமாக, உற்சாகமாக அதை பண்ண முடியும். அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? இங்கே அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில் பகவான்கிட்ட சரணாகதி அடைகின்றான். நான் உங்களை குருவாக நினைக்கிறேன், நான் சிஷ்யனாக இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு இப்படியெல்லாம் தோணுது, ஆனால் நீங்கள் யுத்தம் பண்ணணும்னு சொல்லுகிறீர்கள். அப்போ எனக்கு என்னுடைய அறிவு குழப்பம் அடைந்திருக்கின்றது, எனக்கு இதை செய்யக்கூடாதுன்னு தோணுது, அல்லது சந்நியாசம் வாங்கிட்டு போகணும்னு தோணுது. நீங்கள் இதை செய்யணும்னு, போகக்கூடாது, யுத்தம் பண்ணணும்னு சொல்லுகிறீர்கள். இதில் எது சரி என்று கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சரணாகதி அடைகின்றான். என்னுடைய அறிவு குழப்பம், மனக்குழப்பம்
தெளிவாகணும், அறிவு குழப்பம் தெளிவாகணும், அதற்கு எனக்கு உபதேசம் செய்யுங்கள்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைகிறான். ஏன்னா கிருஷ்ணர் யாருன்னு அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். பால்யத்தில் இருந்தே 2 பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து பழக்கத்தினால நண்பர்களாக இருந்தாலும் அவர் தனக்கு மேலானவர், அறிவு மற்ற எல்லா விஷயத்திலையும் மேலானவர்ங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கிறான். அதனால தான் நீங்கள் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி முதலையே கேட்டான். அதனால் அவரிடத்துல சரணாகதி அடைகின்றான். அந்த சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவனுடைய புத்தி குழப்பம், மனக்குழப்பம் தீருமாறு உபதேசம் செய்கின்றார். அதுதான் கீதா உபதேசம். இதுதான் கதை. அதனால் இந்த சூழ்நிலையில், ஒரு யுத்த காலத்தில், ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம எதை செய்யறது செய்யக்கூடாது, அப்படி எது சரி எது தவறு அப்படிங்கிற என்ற குழப்பமானது நம்மளுடைய மனதில் ஏற்படுகின்ற பொழுது என்ன முடிவு எடுக்கிறது, அதற்கு பகவான் என்ன பதில் சொல்கிறாரு, அதான் பகவத்கீதை. அதனால் நம்ம வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான். உலகத்தில் வாழ்கிறதுங்கிறதே ஒரு போர்க்களம் தான். இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள், கஷ்டங்கள் வர்ற பொழுது என்ன முடிவெடுக்கிறது? ஏன்னா வெறும் அர்ஜுனனுக்கு அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வாக மட்டும் பகவான் உபதேசம் பண்ணலை. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம், பின்னாடி விரிவாக பார்க்குற பொழுது பார்க்க போகிறோம். பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இப்படி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்ட உடனே அவர் இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து அடையாத ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சார். அதனால் சிரித்து கொண்டே பதில் கூறினார்னு வருது. பிரகசன்னிவ அப்படின்னு ஒரு புன்னகையோடு பதில் சொன்னார். எதற்காகனா அவருடைய அவதார நோக்கமே இப்போ தான் நிறைவேற போகுது. எதுக்காக அவர் கிருஷ்ண அவதாரம் எடுத்தாரோ, என்ன எதற்காக, எந்த நோக்கத்துக்காக, அவருக்கு ஒரு சங்கல்பம் இருக்கே. அப்போ அவர் சங்கல்பத்தினால அவர் பிறந்த அவதாரம் பண்ணி வந்திருக்கிறார். அந்த அவதார நோக்கம் இப்போ தான் நிறைவேற போகுதுன்னா, அப்போ அவரோட அவதார நோக்கமே ஞானத்தை உபதேசம் பண்ணுறது தான். ஏன்னா கலியுகம் தொடங்க போகுது. இந்த மகாபாரதம் இதுக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகத்தோட முடிவில் நடந்த ஒன்று. மகாபாரதம் பாண்டவர்கள் யுத்தம் முடிந்த பிறகு பாண்டவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஒரு 35 வருடங்கள் பாண்டவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதன் பிறகு கலியுகம் தொடங்குகின்றது. கலியுகம் தொடங்குகிற பொழுது அவர்கள் வனத்திற்கு சென்று விடுகிறார்கள். 35 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு கொஞ்ச நாள் வனத்தில் இருந்துட்டு, வானப்பிரஸ்த ஆசிரமம் வனத்தில் இருந்துட்டு அப்புறம் சொர்க்கம், மரணம் அடைந்து சொர்க்கத்துக்கு சென்று விடுகிறார்கள். அதுக்கப்புறம் களி தொடங்குகின்றது. இன்றைக்கு கலியுகம் 5100 சில்லரை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் கணக்குப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மகாபாரதம். கலியுகத்தினுடைய தொடக்கம், முந்தின யுகத்தோட முடிவு அந்த முடிவில் நடந்த கதை. அதுக்கப்புறம் இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு பாண்டவர்கள் ஆட்சிக்கு 35 வருடங்களுக்கு பிறகு கலியுகமானது தொடங்கி விடுகின்றது. அதனால் பகவான் கிருஷ்ணர் கலியுகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும், அதற்கு என்ன தெளிவு, என்ன தீர்வு, எப்படி அந்த பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறது, எப்படி எந்த அடிப்படையில் நாம் முடிவெடுக்கணும் என்பதைத்தான் அர்ஜுனன் நிமித்தமாக வச்சு பகவான் உபதேசம் பண்ணுறார். அதனால் கலியுகத்தில் என்ன ஆகும்னா, உறவுகளே நமக்கு எதிரிகளாகும். முக்கியமான விஷயமா தான். எந்த உறவு மற்ற யுகங்கள்லாம் எதிரியாக இருப்பான், சொந்தக்காரன்லாம் ஒன்றா இருப்பான். கலியுகத்தில் எதிரி, பெரிய எதிரியாருன்னா சொந்தக்காரன் தான். எதிரியை கூட நம்பலாம், சொந்தக்காரனை நம்ப முடியாது. அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறதா கலியுகம். அது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள்ல குழப்பம் வரும். அப்போ எப்படியெல்லாம் குழப்பம் வரும், அதற்கு என்ன தீர்வு, அந்த நேரத்தில் எப்படி எந்த அடிப்படையில் நாம் முடிவெடுக்கணும் என்பதை தான் பகவான் இங்கே உபதேசம் பண்ணுறார். ஆனால் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து இந்த முழு கீதா உபதேசமானது நடக்கின்றது. ஆனால் கலியுகத்தில் நம்ம எந்த அடிப்படையில் முடிவெடுக்கணும், இங்கே விவேகம் அப்படின்னு இருக்குது. நம்ம விவேகத்தில் மூன்று விதமான நிறைய விவேகம். அதில் தர்ம அதர்ம விவேகம் ஒன்று, நித்திய அனித்திய விவேகம் ஒன்று, ஆத்ம அனாத்ம விவேகம் ஒன்று. விவேகம்னா பகுத்தறிவு. மனிதனுக்கு இருக்க வேண்டிய விவேகங்களில் முக்கியமான 3 விவேகம். நம்ம சாஸ்திரம் கொடுக்குற விவேகம், நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற வாழ்க்கையினுடைய லட்சியத்தை தீர்மானம் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடிய விவேகம் 3. தர்ம அதர்ம விவேகம், எது தர்மம் எது அதர்மங்கிறது நமக்கு தெரியணும். அப்புறம் எது ஆத்மா எது அனாத்மாங்கிறது தெரியணும். அப்புறம் நித்திய அனித்திய விவேகம், எது நித்தியமானது எது அனித்தியமானதுங்கிறது தெரியணும். இந்த 3 விவேகமும் இந்த பகவத்கீதை முழுக்க பகவானால சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா
வாழ்க்கையில் இயற்கையாகவே இயல்பாக சில விஷயங்கள் மாற்றக்கூடியவை. நம்மால் முயற்சி பண்ணால் சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். சில விஷயங்கள் மாற்ற முடியாதவை, நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாதவைகளாக சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியவைகளாக இருக்குது. நம்மளுடைய முயற்சியினால் மாற்ற முடியும்னா நம்ம முயற்சி செஞ்சாக்க அதை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் சில விஷயங்கள் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாததாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன விவேகம் இருக்கணும்? எதை மாற்றி அமைக்கக்கூடியது, எதை மாற்றி அமைக்க முடியாதுங்கிறத பற்றிய தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? எதை மாற்றி அமைக்கவே முடியாதோ அதை மாற்றி அமைக்கிறதுக்காக முயற்சி செய்கின்றோம். அப்போ அந்த முயற்சி தவறான முயற்சி, நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அதில் வராது. என்னதான் போராடினாலும், என்னதான் முட்டி மோதினாலும் திருத்த முடியாத விஷயங்கள், சரி செய்ய முடியாத விஷயங்கள், மாற்றி அமைக்க முடியாத விஷயங்களை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது நம்ம தெரியாமல் முட்டி மோதி கொண்டு இருக்கின்றோம். அதனால் தோல்வி வருது. அந்த தோல்வி வர்றதுனால மனக்கலக்கம், ஏமாற்றம், கவலைங்கிறதெல்லாம் வருது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெற்றிங்கிறது கிடைக்காம போகுது. அதே மாதிரி எதெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமோ அதை பற்றி விவேகம் இருந்தால் அதை மாற்றி அமைக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, மாற்றி அமைக்க முடிந்த விஷயங்கள்ல எல்லாம் விதி தலையெழுத்துன்னு சும்மா இருக்கும். எங்கே முயற்சி செய்ய வேண்டுமோ அங்கே முயற்சி பண்ணாமல் அங்கே விதி தலையெழுத்து அப்படின்னு சொல்லி செயல்படாமல் இருக்கிறோம். எங்கே என்னதான் செயல்பட்டாலும் சரி பண்ண முடியாதோ அந்த இடத்துல செயல்படணும், சரி பண்ணணும்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய வெற்றி தோல்விக்கு காரணமாக இருக்குது. இப்போ முயற்சி பண்ண வேண்டிய இடத்துல முயற்சி பண்ணாததுனால தோல்வி, முயற்சி பண்ணக்கூடாத இடத்துல முயற்சி பண்ணுறதுனால அது வெற்றிகரமாக நடக்கிறது இல்லை, தோல்விங்க வருது. தோல்வி வந்தால் கவலை, ஏமாற்றம், துக்கம்ங்கிறது வருகின்றது. அதனால் பகவான் இங்கே என்ன நமக்கு தெளிவாக கொடுக்குறாருன்னா, எது நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள முடிந்தது, எதை மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிற விவேகத்தை கொடுக்குறார். அப்போ அது நமக்கு தெளிவாக தெரிந்தால் மாற்றிக்கொள்ள முடியாத விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு எதை மாற்றிக்கொள்ள முடியுமோ அதை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியை நாம் செய்வோம். அப்போ நமக்கு வெற்றிங்கிறது வரும். அதனால் வெற்றிக்கான ரகசியத்தை சொல்கிறார், அந்த விவேகத்தை கொடுக்குறார். இதைத்தான் வேற மாதிரி சொன்னாக்கா விதி மதினா, எங்கே விதி எங்கே மதி, எங்கே நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம முயற்சி செஞ்சால் வெற்றி கிடைக்குமோ அந்த விஷயங்கள் எதுங்கிறத சொல்கிறார். அப்புறம் எது விதியாக இருக்குது, அதே விதினாக்கா மாற்ற முடியாது, நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது எது விதிங்கிறதையும் சொல்கிறார். அதில் விதி மதி ரெண்டுமே தேவை, ரெண்டுமே வேலை செய்யுது. நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, ஒரு திறமை இருக்குது. நம்ம முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது, நாம் அதை செய்யணும். அதே சமயம் நம்மால் மாற்றி அமைக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது, ஏற்றுக்கொள்ள வேண்டியதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது என்னங்கிறத பற்றிய தெளிவை பகவான் கொடுக்கிறார். அதனால் விதி எங்கே செயல்படுகிறது, எப்படி செயல்படுகின்றது, நம்ம அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் இதை நம்ம எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், இதை பகவத்கீதையில் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த கீதா உபதேசம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான, நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தெளிவை, விவேகத்தை தரத்தக்கது. அதனால் இது ஏதோ வயதான காலத்தில் படிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் படிக்கிறது நல்லது. வயதான காலத்தில் நமக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கும். அந்த அனுபவத்தில் நமக்கு என்ன தெரியும், இதான் தெரியும். நம்மளால் சரி பண்ண முடியாத வாழ்க்கையில் நிறையா இருக்குது, சரி பண்ண முடிஞ்சது கொஞ்சம் இருக்குது. ஆனால் சரி பண்ண முடிஞ்சதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் நிறைய கோட்டை படிக்க வேண்டிய காலத்தில் ஒழுங்காக படிக்கலை, அவரை வேலை செய்ய வேண்டிய காலத்தில் ஒழுங்காக வேலை செய்யலை, எதை எந்தெந்த காலத்தில் எப்படி செய்யணுமோ அதை ஒழுங்காக செய்யாமல் விட்டுட்டோன்னு வயசான காலத்தில் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு அதனால் தொலைச்சவங்க இருக்காங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த காலத்தில் பகவத்கீதையை படிக்கிற பொழுது பகவான் சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு தெரியும். அப்போ இதை முதல்லையே படிச்சிருந்த ஒழுங்காக நம்ம இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது 70 வயசு 80 வயசில் தெரிஞ்சு என்ன பண்ணுறது. அதனால் இது படிக்க வேண்டிய வயசில் 20 வயசு 25 வயசில் வாழ்க்கையை தொடங்குகிற காலத்தில் படிக்கிற பொழுது நமக்கு அது வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இங்கே கேட்குறவங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம், கல்லூரி மாணவர்கள்.
கல்லூரி மாணவிகள் அட்டன் பண்ணுறாங்க. அதனால் அவர்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா பகவத்கீதை எப்போதோ படிக்கிறதுன்னு நினைக்காம இப்போ நான் ஏன் படிக்கணும்னா இப்போ தான் படிக்கணும், இப்போ தான் படிக்க வேண்டியது. அதனால் பகவத்கீதையை நம்ம தொடர்ந்து கேட்போம். இதான் பகவத்கீதை தோன்றிய அந்த சூழ்நிலை. உபதேசம் பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னது, யுத்த காலத்தில் சொன்னது, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு மனக்குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்காக சொன்னது. இதன் மூலம் பகவான் நமக்கு நிறைய ஞானங்களை, அறிவை கொடுக்கின்றார். இந்த பகவத்கீதை வேத சாரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். வேதங்கள் தான் நம்மளுடைய ஹிந்து தர்மத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவை. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அந்த விஷயங்கள் இங்கே சுருக்கமாக தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ரொம்ப எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டால் வேதத்தில் 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டேன் நான். அடுத்த கருத்து, பகவத்கீதை எந்த சூழ்நிலையில் தோன்றியது, பகவத்கீதை யார் படிக்கலாம், பகவத்கீதையில் என்ன இருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த பகவத்கீதையில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்தினுடைய விஷயம்தான் பகவத்கீதையில் இருக்குது. வேதத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தா வேதம் 3 விஷயங்களை மையமாக கொண்டதாக இருக்கின்றது. என்ன 3 விஷயம்? கர்மம், பக்தி, ஞானம். இதுதான் கர்மம், பக்தி, ஞானம் என்பது வேதத்தில் இருக்கக்கூடிய, வேதம் உபதேசிக்கின்ற 3 முக்கியமான விஷயங்கள். கர்மம்னாக்கா நம்ம எதை செய்யணும் என்பதை சொல்லக்கூடியது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, தர்மம்னு சொல்கிறோமே அதுக்கு தான் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் கர்மம். தர்மம் என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது பகவத்கீதையில் அந்த வேதத்தில் இருக்குது. அதுக்கு பேர் தர்மம்னு பேர் அல்லது கர்மான்னு பேர். கர்மான செயல்னு அர்த்தம். பொதுவாக கர்மானாக்கா நம்மளுடைய விதிங்கிற வார்த்தையிலே, விதிங்கிற அர்த்தத்திலையும் கர்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல கர்மாங்கிறதுக்கு செயல்ங்கிற அர்த்தம். அந்த செயலினுடைய பலன் அதுதான் விதின்னு சொல்கிறோம். அதனால் கர்மான செயல். அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் தர்மம். தர்மம் அல்லது கர்மம். அப்போ எதை நாம் செய்யணும். அதற்கு எதிர்ப்பதம் அதர்மம், அகர்மம், செய்யக்கூடாதது. இதை ஒரு பகுதி, வேதத்தினுடைய ஒரு பகுதி சொல்லுது. அதை இங்கேயும் பகவானும் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் பக்தி என்பது உபாசனை, ஈஸ்வர உபாசனை, ஈஸ்வர தியானம், ஈஸ்வரனை கடவுளுடைய இருப்பை தெரிந்து கொண்டு கடவுளை வணங்குதல், வழிபடுதல். இப்போ கடவுள் எப்படி இருக்கிறார், அவருடைய சொரூபம் என்ன, அவரை எப்படி வணங்கணும் என்பதை பற்றியெல்லாம் இந்த பகவத்கீதையில் இருக்குது. அதை வேதத்தில் இருக்குது, அதை பகவத்கீதையிலையும் சொல்கிறார். ஆனால் பக்திங்கிற பக்தி சார்ந்த விஷயங்கள், கடவுள் சார்ந்த விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் ஞானம்ங்கிறது தத்துவ ஞானம். இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உயிர்கள் ஜீவர்களுக்கு என்ன வேலை, இந்த பிறவிக்கு காரணம் என்ன, பிறவியிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு என்ன காரணம், இன்ப துன்பம் இல்லாத ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம என்ன ஞானத்தை பெறணும், அந்த ஞானம் எல்லாம் இதில் உபதேசிக்கப்படுகின்றது. அதை உபனிஷத்துன்னு சொல்கிறோம். வேதத்தில் வேதாந்தம் என்றது அல்லது உபனிஷத்து, அந்த கருத்தும் இங்கே இருக்குது. அதனால் பகவத்கீதையுடைய விஷயம் என்னன்னா கர்மம், பக்தி, ஞானம், அதுதான் இருக்குது. இந்த பகவத்கீதையினுடைய அமைப்பு என்ன, அதில் எப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத நான் அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் அதை பார்க்கலாம். இங்கே நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், ஆன்லைனில் கேட்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப கவனமாக வகுப்பை கேளுங்க. இந்த நேரத்தில் இந்த 1 மணி நேரம், வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப முக்கியமான, நம்ம வாழ்க்கைக்கு மிகுந்த பயனை தரக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கைக்கு ஒரு புதிய பார்வையை, புதிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த 1 மணி நேரத்தில் வேறு எந்த வேலையும் பார்க்காம நீங்கள் நேரடியாக இந்த வகுப்புலையே ரொம்ப கவனமாக கேளுங்க. அதனால் ஸ்கூல் காலேஜில் பாடங்கள் கேட்குற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்ரத்தையோடு, அதனால் பக்தியோட ஸ்ரத்தையோடு ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஆர்வமாக இந்த விஷயங்களை கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு கருத்து. அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாமே சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால, பகவத்கீதை மற்ற தத்துவ விஷயங்கள்லாம் மூலம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நான் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளை சொல்லுவேன். அது நம்ம டெக்னிக்கலான வார்த்தைகள், அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. எப்படி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற பொழுதோ அல்லது மெடிக்கல் படிக்கிற பொழுதோ அதற்கான டெக்னிக்கலான வார்த்தைகளை அது அப்படி தான் படிக்க முடியும்.
அதை வந்து நம்ம தமிழ்லையோ மற்ற மொழிகள்லையோ மொழிபெயர்க்காமல் மூலம் எப்படி இருக்கோ அப்படியே படிக்கிறது நல்லது. அது இங்கிலீஷ் வார்த்தைன்னு சொன்னாலும் உண்மையிலேயே அவன் கிரீக் லாட்டின்ல இருந்து அந்த வார்த்தையை எடுத்திருப்பான். அதிலிருந்து அந்த வார்த்தை அப்படியே வரும். அப்போ அந்த டெக்னிக்கலான வார்த்தையை நம்ம அப்படியே தான் படித்து கொள்கிறோம் கல்லூரி படிப்பில், பள்ளி படிப்பில். அதே மாதிரி இந்த இதுக்கான மூலம், நம்ம இந்த தத்துவ விஷயங்கள் தர்ம விஷயத்துக்கான மூலம் வேதம், வேதத்தை ஒட்டுன சாஸ்திரங்கள், அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் வரும். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நான் தெளிவாக தமிழில் அர்த்தம் கொடுத்துட்றேன். அந்த வார்த்தைகளையே அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் தொடர்ந்து கேட்கிற பொழுது அது மனதில் பதிந்து விடும். அதனால் இந்த கர்மா என்பதெல்லாம் நிறைய தர்மம், கர்மா, ஞானம், இன்னும் நிறைய வார்த்தைகள் சம்ஸ்கிருத வார்த்தைகள் தவிர்க்க முடியாதது. அதில் டெக்னிக்கலான வார்த்தைகள். அதை நம்ம தொடர்ந்து கேட்க கேட்க அது நம்ம மனசில் பதிஞ்சிரும், புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் சம்ஸ்கிருதத்துக்குன்னு ஒரு அழகு உண்டு, ஒரு ஆழம் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஆழமான பொருள் உண்டு. அதனால் அந்த வார்த்தையை நம்ம கேட்டு அதனுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டோம்னா சம்ஸ்கிருதத்தில் நிறைய விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக, அழகாக, கச்சிதமாக சொல்லிட முடியும். அந்த வார்த்தைகள் நமக்கு தெரிந்தாக ரொம்ப ஈஸியாக அதை புரிந்து கொள்ளவும் முடியும். சம்ஸ்கிருத வார்த்தைகள் வருதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தெரிந்து கொள்றதில் ஒன்றும் தவறு இல்லை. எல்லா சம்ஸ்கிருத வார்த்தைக்கும் நான் போதுமான அர்த்தமானது, விளக்கமானது அங்கங்கே கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் முடிந்தால் நான் இந்த விஷயங்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் நடக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து ஒரு சின்ன பிடிஎஃபாவோ இல்லை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாவோ கொடுக்க முடிஞ்சால் அதையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது குறிப்பாக வைத்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வகுப்பு முடிந்த பிறகு 50-55 நிமிஷத்துக்குள்ளே நான் வகுப்பை முடிச்சிடறேன். முடிஞ்ச வரைக்கும் 50 நிமிஷத்தில் முடிச்சிட்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாக்கா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கேள்வி, சந்தேகம் ஏதாவது கேட்கறதுனாலும் தாராளமாக கேட்கலாம். ஏற்கனவே இந்த முகாமில் நீங்கள் நிறைய கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் சில கேள்விகளுக்கு கூட நான் முக்கியமான ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வகுப்பில் நடக்கிறதுலையோ பொதுவாக ஆன்மீக விஷயத்துலையோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட தயங்காமல் இந்த வகுப்பு முடிந்த பிறகு, ஒவ்வொரு வகுப்பு முடிந்த பிறகும் உங்கள் கேள்வியை கேட்கலாம். அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் கேள்வியை கூட நீங்கள் வாய்ஸ் மெசேஜாவோ டைப் பண்ணியோ அனுப்பிச்சிங்கனாக்கா நான் அதற்கான பதிலை சொல்லுகின்றேன். அதனால் இந்த முதல் வகுப்பை, அறிமுக வகுப்பை இந்த அளவில் நம்ம நிறைவு செய்கின்றோம். இந்த பகவத்கீதை தோன்றிய சூழ்நிலை, பகவத்கீதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும், பகவத்கீதையுடைய முக்கியமான மைய கருத்து என்னங்கிறத பார்த்துருக்கிறோம். இந்த பகவத்கீதையுடைய விஷயம் என்ன, பகவத்கீதையுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். அதற்கப்புறம் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய விஷயத்தையும் சுருக்கமாக பார்க்கலாம். அறிவோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.